இறந்தவர் படங்களை வீட்டில் வைத்து வணங்குகிறீர்களா? அப்ப இத தவறாமல் பார்க்கவும். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இறந்தவர் படங்களை வச்சு வணங்குறதுக்குன்னே சூட்சுமம் இருக்கு. இத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருளை எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதுபடி இறந்தவர்கள் படங்களுக்கும் அது பொருந்தும். அதை எங்க வைக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த இதுல நம்ம இறந்தவர் படங்களை எந்த திசையில வைக்கணும், எந்த திசையில வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரல. ஏன்னா அதை பத்தி நான் ஏற்கனவே அந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா சொல்லுங்க, தெளிவா இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். இதுல இறந்தவர் படங்களை எப்படி முறைப்படி வணங்க வேண்டும், அதுல இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுல உள்ள மாதிரி தான் நீங்க உங்களுடைய வீட்டுல இறந்தவர்கள் படங்களை வச்சு வணங்குறீங்களா, இதுல சொன்ன மாதிரி தான் வழிபடுறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுல நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன், அதுக்காக என்னை தவறா நினைக்காதீங்க. 20 வயதுக்கு உட்பட்டு இறந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய போட்டோ அப்படியே மாட்டி வச்சு அதை நீங்க வணங்காதீங்க. அவர்களை கன்னி தெய்வமாக வேணா மாற்றி அதை வச்சு வழிபடலாம். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும். இந்த கன்னி தெய்வமா மாத்துறது அப்படிங்கிறது தேவ ரகசியமா சொல்ல மாட்டாங்க. நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்களை, பண்டிதர்களை, நிறைய கற்றறிந்த பண்டிதர்கள்ட்ட, இல்ல இந்த பிரசன்ன ஜோதிடம் பார்ப்பாங்கல்ல, தேவ பிரசன்னம்னு, அது மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா கன்னி தெய்வமா எப்படி மாத்துவது அப்படின்னா அவர்களுடைய இதை மாத்தி கொடுப்பாங்க. அதை வச்சு வீட்டுல வழிபடுங்க. அவருடைய இறந்தவர்கள் ஆன்மா உங்களுக்கு நல்லது செய்யும். அவங்க ஆன்மாவும் சாந்தி அடையும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இறந்தவர்கள் படத்தை பூஜை அறையில வைக்கிறது அப்படிங்கிறது அது நல்லதல்ல. இறந்தவர்கள் நமக்கு தெய்வமா இருந்தாலும் தெய்வங்களுக்கு நிகரல்ல. அதனால பூஜை அறையில சாமி படங்களுக்கு அருகில வைக்காதீங்க. அதே போல இறந்தவர் படங்களை சாமி படங்களுக்கு நேரா அப்படி வைக்கவும் கூடாது. இப்ப மேற்குல நீங்க கிழக்கு பார்த்து சாமி படங்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு நேர் ஆப்போசிட்ல கிழக்குல வச்சு இறந்தவர் படத்தை, சாமி படத்தை பார்த்த மாதிரி நேரா இருக்கக்கூடாது. இந்த முன்னோர்களோட படங்களை வைக்கிறப்ப ஒரே மூதாதையரோட பல படங்களை வீட்டுல வெவ்வேறு இடங்கள்ல வைக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். அதே போல இந்த இறந்தவர் படங்களுக்கெல்லாம் சில பேர்லாம் பிளாஸ்டிக் பூவெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பிளாஸ்டிக் பூ போடுறதுக்கு நீங்க போடாமையே இருக்கலாம். டெய்லி பூ வைக்க முடியலனாலும் சரி, வெள்ளி செவ்வாய் எப்போ பூ வைக்கிறீங்களோ அப்ப ஒரிஜினல் பூவை வாங்கி வைங்க. இந்த பிளாஸ்டிக் பூ வைக்கிறது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படல. அதே போன்று இறந்தவர் படங்களுக்கு மறக்காம பொட்டு வைக்கணும். குங்குமம், மஞ்சள் இது மாதிரி பொட்டு வைக்கணும். பொட்டு வைக்காம வெறும் படமா இருக்கக்கூடாது. வேற மதத்தினரா இருந்தாலும் சரி, அவங்க நெத்தியில பொட்டு வைக்க மாட்டீங்க அப்படின்னா மற்ற இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல கழுத்துல இல்ல கீழையாவது அந்த இடத்துல போட்டோவுல பொட்டு வைங்க. அடுத்து இந்த துர்மரணம் அடைந்தவர்கள் போட்டோவெல்லாம் ஹால்ல, படுக்கை அறையில இது மாதிரி இடங்கள்ல வைக்காதீங்க. அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் உறவுகளா இருந்தாலும் அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்கள் கண்ணில், வெளியில ஹால்லலாம் வைக்கிறோம் அப்படின்னா மற்றவர்கள் கண்ணில் படுது அப்படின்னா அது நல்லதல்ல. ஆன்மீக ரீதியா நீங்க இதை ஒத்துக்கலைனாலும் அந்த இடத்துல இருக்கிறப்ப நீங்க அடிக்கடி நீங்க பாக்குறப்பயே அவர்களுடைய நினைவுகள் வரும். மற்றவர்கள் அதை பாக்குறப்போ உங்ககிட்ட ஏதாவது சில கேள்விகள் கேட்பாங்க. அது உங்களுக்கு மறுபடி அந்த நினைவுகள் வரலாம். அதனால கூட நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம். அதனால ஹால்லையும் படுக்கை அறையிலையும் துர்மரணம் அடைந்தவர்களுடைய படங்களை வைக்காதீங்க. அப்புறம் இந்த இறந்த நாள் வருதுல்ல, அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை மறக்காம வச்சு வழிபடுங்க. அதே போல அமாவாசை நாட்கள்ல தூப தீபம் காட்டி அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வச்சு நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்களோட படங்களை வீட்டோட செவுத்துல மாட்டி தொங்க விடக்கூடாது. அதை விட எது நல்லது அப்படின்னா ஒரு அலமாரியில வச்சு அதை உள்ள வைக்கலாம், மூடி வைக்கலாம். இல்ல அலமாரியில வைக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, செவுத்துல தொங்க விடுவது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படலை. முடியல அப்படிங்கிறப்ப அதற்கு பதில் எனக்கு தெரியல. ஆனா முடிஞ்ச வரை செவுத்துல தொங்க விடாதீங்க. வாஸ்து சாஸ்திரம் படி வெளியாட்கள் பார்க்க முடியாத இடத்துலதான் முன்னோர்கள் படத்தை எப்பவும் வச்சிருக்கிறது நல்லது.
அப்பதான் அது வீட்ல வந்து நேர்மறை சக்தியை அதிகரிக்கும், எதிர்மறை சக்தியை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுவும் 6 மாசத்துக்கு மேல கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த இறந்தவர்கள் படத்தை வந்து மனதார வணங்கலாமே வழியா அதை தொட்டு, கன்னி தெய்வமாக இருந்தாலுமே அதை தொட்டு வணங்குவது அவ்வளவு நல்லதாக சொல்லல. 6 மாசத்துக்கு பிறகு வேணா தொட்டு கும்பிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு தனியா மணி, தூப தீப கரண்டி, சாம்பிராணி கரண்டி இதெல்லாம் வந்து தனியா வச்சுக்குங்க. இறந்தவர் படங்களுக்கு காட்டுவது சாம்பிராணி கரண்டி, தூப கரண்டி, மணி இதெல்லாம் தனித்தனியா வச்சுக்குங்க. இது ரெண்டும் ஒண்ணா இருக்கு அப்படின்னா தெய்வ பலனை குறைக்கும், நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குலதெய்வ சக்தியை குறைக்கும், நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தெய்வ நடமாட்டத்தை குறைக்கும் அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி தவறுகளெல்லாம் நீங்க மறுபடியும் செய்யாதீங்க. இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சு நீங்க இறந்தவர் படங்களை வச்சு வணங்குங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.